தமிழக அரசின் திட்டங்கள். விளக்கப்பட்டுள்ள தலைப்புகள். தமிழ்நாடு அரசின் சமீபத்திய திட்டங்கள் 60 திட்டங்கள். கல்வி தொடர்பான திட்டங்கள், சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள், பெண்கள் தொடர்பான திட்டங்கள், மேம்பாடு தொடர்பான திட்டங்கள், விவசாயம் தொடர்பான திட்டங்கள், தொழில்துறை தொடர்பான திட்டங்கள், தமிழ்நாடு அரசின் இதர திட்டங்கள். கல்வி தொடர்பான திட்டங்கள். முதல்ல மதிய உணவு திட்டம். ஆண்டு 1956. நோக்கம்: வறுமையின் காரணமாக பள்ளிக்கு வராமல் சிறு வயதிலேயே பிழைப்புக்காக வேலைக்கு செல்லும் சிறுவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதற்காக அவர்களின் கல்வி வளர்ச்சியை மனதில் கொண்டு இத்திட்டம் தொடங்கப்பட்டது. முக்கிய அம்சங்கள்: பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைவின் உடனடி தாக்கத்தினால் மதிய உணவு திட்டமானது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை ஊக்குவிக்கிறது. பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கையை, குறிப்பாக பெண் குழந்தைகளின் சேர்க்கையை மதிய உணவு திட்டம் அதிகரிக்கச் செய்கிறது. சமூகமயமாக்கல், சாதி, ஒடுக்கப்பட்ட சமூக வர்க்கம் ஆகியவற்றில் இவற்றில் மதிய உணவு திட்டமானது முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக இத்திட்டத்தில் உணவு வகைகள் பகிரப்படுவதால் சாதிய பாரபட்சமும் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளும் அகற்றப்பட்டது. முக்கியமாக பள்ளியிலிருந்து குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதம் இத்திட்டத்தின் மூலம் குறையத் தொடங்குகிறது. புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். சத்துணவு திட்டம். 1982 ஜூலை 1 சத்துணவு திட்டம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. 1991 புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். சத்துணவு திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. இதோட நோக்கம் அனைவருக்கும் தொடக்க கல்வியினை உறுதி செய்யும் பொருட்டு பள்ளிகளில் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல் மற்றும் இடைநிற்றலை குறைத்தல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். இவை மட்டுமின்றி போதிய உணவின்றி வாடும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து நிலையினை மேம்படுத்துதல். இந்திய பொருளாதாரம். இதில் திட்டங்கள். மேலும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகள் பள்ளிக்கு தொடர்ந்து வருவதை ஊக்கப்படுத்துதல் மற்றும் முறையான கல்வி பெற உதவுதல். வேலை வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல். முக்கிய அம்சங்கள்: 15 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி வேலை நாட்களிலும் சூடான சமைத்த உணவு வழங்கப்படுகிறது. இத்திட்டமானது ஊரக பகுதிகளில் 2 முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பல்வகை கலவை சாதம் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் 15, 2014 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தேசிய குழந்தை தொழிலாளர் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கும் சூடான சத்துணவானது வருடத்தில் 312 நாட்களுக்கும் வழங்கப்படுகிறது. முதல்வரின் காலை உணவு திட்டம். செப்டம்பர் 15, 2022. நோக்கம்: தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகளின் படிப்பினை ஊக்குவிக்கவும், ஊட்டச்சத்து குறைபாட்டினை போக்கவும், கற்றல் இடைநிற்றலை தவிர்க்கவும், 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் காலை வேளையில் சத்தான சிற்றுண்டி வழங்கப்படுவது இதன் முக்கிய நோக்கமாகும். மாணவர்கள் பசியின்றி பள்ளிக்கு வருவதை உறுதி செய்கிறது. மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தலை உறுதி செய்கிறது. முக்கிய அம்சங்கள்: நாட்டிலேயே அரசு பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை சிற்றுண்டியும் வழங்கும் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது. அரசு பள்ளிகள் காலை 9:30 மணிக்கு தொடங்கும். மாணவர்கள் தினமும் காலை 8:45 முதல் 9 மணி வரை பள்ளிக்கு வருவதை உறுதி செய்த இத்திட்டத்தினை செயல்படுத்தினர். முதற்கட்டமாக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் அனைத்து அரசு பள்ளிகளிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டியானது வழங்கப்படும். பின்னர் இத்திட்டமானது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும். காரணங்கள்: நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்கள் காலையில் வெகு வேகமாக பள்ளிக்கு சென்று விடுகின்றனர். பெரும்பாலான நேரங்களில் காலை உணவை தவறவிட்டு விடுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டே இத்திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. மாணவர்களின் மோசமான நிதிநிலை மற்றொரு காரணமாகும். மக்கள் பள்ளி திட்டம். ஆண்டு அக்டோபர் 2021. நோக்கம்: மாணவர்களின் கல்வி கற்றல் இடைவெளியை தன்னிறைவு அடையச் செய்து மாணவர்களை மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்குள் கொண்டு வருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். முக்கிய அம்சங்கள்: இத்திட்டத்தின்படி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கிராமங்கள் தோறும் சென்று பள்ளிகளில் பாடம் நடத்தாமல் பொது இடங்களில் பாடம் நடத்துவதுடன் சமுதாயம் பற்றிய புரிதல்களையும் ஏற்படுத்துவார்கள். இத்திட்டமானது பள்ளிக்கல்வித்துறையால் முதல் கட்டமாக 2021 குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது. அதன்படி வடக்கு மண்டலத்தில் விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், மேற்கு மண்டலத்தில் கிருஷ்ணகிரி, நீலகிரி மாவட்டத்திலும், கிழக்கு மண்டலத்தில் கடலூர், தஞ்சாவூர் மாவட்டத்திலும், தெற்கு மண்டலத்தில் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டத்திலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இல்லம் தேடி கல்வி திட்டம். அக்டோபர் 2021. இத்திட்டம் முதலில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் என்ற பகுதியில்
தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டது. நோக்கம்: 1 முதல் 8ஆம் வகுப்புகள் வரை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி, கற்றல் இழப்புகளை ஈடு செய்வது மற்றும் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்ப்பது இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். முக்கிய அம்சங்கள்: பெருந்தொற்று காலத்திற்கு பின்னர் கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தினமும் 1½ மணி நேரம் மாலை 5 மணி முதல் 6½ மணி வரை மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் நடைபெற்று வருகிறது. 20 மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற முறையில் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது. மொத்தம் 1.81 லட்சம் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டத்தை சிறிய முறையில் வழிநடத்துவதற்காக மாநிலம், மாவட்டம் மற்றும் பள்ளி ஆகிய 3 அடுக்கு நிலைகளில் குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக நவம்பர் 26, 2021 அன்று 12 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டது. அம்மாவட்டங்களில் கிடைக்கப்பெற்ற வரவேற்பின் அடிப்படையில் மீதமுள்ள மாவட்டங்களிலும் ஜனவரி 1, 2022 ஆண்டு முதல் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம். ஆண்டு: 20 டிசம்பர் 2022. நோக்கம்: பள்ளி குழந்தைகள் எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் மனநிறைவுடன் கல்வி கற்கும் சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது. முக்கிய அம்சங்கள். இடம்: சென்னை. தலைவர்: வேணு ஸ்ரீனிவாசன், டிவிஎஸ் நிறுவன தலைவர். நல்லெண்ண தூதர்: விஸ்வநாதன் ஆனந்த். நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டத்தின் மூலம் தென்னிந்தியாவில் 2500 பள்ளிகளை தத்தெடுத்துள்ளனர். இதில் 200 பள்ளிகள் தமிழகத்தைச் சேர்ந்ததாகும். இது தமிழக அரசின் பள்ளிகளை மேம்படுத்தும் திட்டமாகும். இத்திட்டமானது தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தொடங்கப்பட்டு தரமான கல்வியை வழங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்கள், முன்னாள் மாணவர்கள், தொழில்துறையினர் ஆகியோர் உலகமெங்கும் வாழும் தமிழருடன் பள்ளி மேம்பாட்டிற்கு இணைந்து செயல்படுவதற்காக தொடங்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், தொழிலதிபர்கள், வணிகர்கள், திரைக்கலைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பங்களிக்க வேண்டும் என்று முதல்வர் வேண்டுகோள் விடுத்தார். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஆண்டு: 2022 மார்ச் 18. நோக்கம்: அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு தொடக்கப்பள்ளிகள் உட்பட அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ், நவீனமயமாக்கப்பட்ட வகுப்புகள், அறைகளுடன் கூடிய வளர்ச்சிகள் நடைமுறைப்படுத்தப்படும். நிதி: ரூபாய் 7000 கோடி. முக்கிய அம்சங்கள். இத்திட்டத்தில் அரசு பள்ளிகளில் தேவையான கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய புதிய வகுப்பறைகள் கட்டப்படும். திறன்மிகு வகுப்பறைகளும் உருவாக்கப்படும். அதிநவீன கணினி ஆய்வகங்கள் உருவாக்கப்படும். மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்படும். இதன் மூலம் அனைத்து பள்ளிகளிலும் டிஜிட்டல் மூலம் கல்வி வழங்குதல் இதன் நோக்கங்களாகும். மாநிலத்தில் 18,000 புதிய வகுப்பறைகள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி கனவு திட்டம். ஆண்டு: 25 ஜூன் 2022. கல்லூரி கனவு எனும் தொழில் வழிகாட்டி முயற்சியை தமிழக முதல்வர் அவர்கள் ஜூன் 25, 2022 அன்று தொடங்கினார். நோக்கம்: கல்லூரி கனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் முக்கிய நோக்கம் 12ஆம் வகுப்பினை நிறைவுற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதாகும். கல்லூரியில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பல்வேறு படிப்புகள், கல்லூரிகள், நுழைவு தேர்வுகள், கல்வி சட்டங்கள், உதவித்தொகைகள் போன்றவற்றை பற்றிய தகவல்களை பெறுகிறார்கள். முக்கிய அம்சங்கள். தமிழ்நாட்டின் வெவ்வேறு கல்லூரிகளில் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு மாணவர்கள் வெவ்வேறு துறைகளை தேர்வு செய்யலாம். இத்திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் 29, 30 மற்றும் ஜூலை 1, 2 ஆகிய தேதிகளில் நடைபெறும். இந்தியாவின் முதல் 100 கல்லூரிகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 30 கல்லூரிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அனைவருக்கும் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த திட்டம் 2026ஆம் ஆண்டுக்குள் 2 மில்லியன் கல்லூரி இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் சிற்பி திட்டம். ஆண்டு: ஜூன் 2022. நோக்கம்: காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்தவும், மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக உருவாக்கவும் முதல்வர் மு. க. ஸ்டாலின் இத்திட்டத்தினை தொடங்கி வைத்தார். பொறுப்புள்ள மாணவர்கள், காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் குற்றங்களை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த முடியும் என்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். முக்கிய அம்சங்கள். இந்த திட்டத்தின் கீழ் 100 அரசு பள்ளிகளில் தலா 50 மாணவர்கள் தன்னார்வ அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒழுக்க கல்வி, விளையாட்டு, யோகா
குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். மாநிலத்தில் உள்ள 8 சுற்றுலா தலங்களுக்கு மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டு வரலாறு மற்றும் பொது அறிவு குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். இவை மட்டுமின்றி காவல்துறையின் செயல்பாடு, அவர்களின் அமைப்பு, பணி, அவசர கட்டுப்பாட்டு அறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுவதன் மூலம் ஒரு பொறுப்பான சமுதாயத்தை உருவாக்க இயலும். நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டம். ஆண்டு 2022 செப்டம்பர் 5. நோக்கங்கள்: பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பதன் மூலம் சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், குடும்ப சூழ்நிலை மற்றும் வறுமை காரணமாக மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவிகளுக்கு பொருளாதார ரீதியாக உதவுதல், பெண் குழந்தைகளின் வகுப்பு தேர்வுகளின்படி அவர்களின் மேற்படிப்பை தொடர்ந்து ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். முக்கிய அம்சங்கள்: இத்திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 செலுத்தப்படும். 6 லட்சம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 698 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. 51.4% உள்ள பெண் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் மேலும் அதிகரிக்கும். குழந்தை திருமணம் குறையும். ஊட்டச்சத்து அதிகரிக்கும். கிராமப்புற பெண்களின் வாழ்க்கை தரம் உயரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமூக பொருளாதார இடைவெளி குறையும். வறுமையின் காரணமாக ஏற்படும் கல்லூரி இடைநிற்றல் இல்லாமல் போகும். நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு: தரமான கல்வி மற்றும் பாலின சமத்துவத்தை அடைய இயலும். தகைசால் பள்ளிகள் திட்டம். ஆண்டு 2022 செப்டம்பர் 5. நோக்கம்: தகைசால் பள்ளிகள் என்பது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று அறியப்படும் சிறப்பு செயல்பாடுகளை கொண்ட பள்ளிகள் ஆகும். டெல்லியை மாதிரியாக கொண்டு தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. 28 தகைசால் பள்ளிகள் ரூபாய் 171 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. 62,460 மாணவ மாணவிகள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுவர். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக தேர்வு செய்யப்படும். முக்கிய அம்சங்கள்: தனியார் பள்ளிகளுக்கு இணையான உயர்தர வசதிகள் கொண்ட பள்ளிகள், முழுமையான உள்ளார்ந்த கல்வியை வழங்குதல், சிறந்த ஆசிரியர் மாணவர் விகிதம் கொண்ட பள்ளிகள், திறன்மிகு வகுப்பறைகள் மற்றும் ஹைடெக் ஆய்வகங்கள் கொண்ட பள்ளிகள், பாடத்திட்டத்தை தாண்டிய கல்வி முறை வழங்கும் பள்ளிகள், தொழில் நிறுவனங்களை பார்வையிடச் செய்து பயிற்சிகள் வழங்குதல். நெக்ஸ்ட் மாதிரி பள்ளிகள் திட்டம். ஆண்டு 2022 செப்டம்பர் 5. நோக்கங்கள்: மாணவர்களை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் பயில தகுதியுடையவர்களாக மாற்றுதல். எடுத்துக்காட்டு: தொழில் பிரிவு, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் மருத்துவம். முக்கிய அம்சங்கள்: தமிழ்நாட்டில் 15 மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. உண்டு உறைவிட வசதிகளுடன் பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற எளிய பின்புலம் கொண்ட மாணவர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிக்கும். NTSC தேசிய திறனறி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், NMMS தேசிய வருவாய் வழி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள், விளையாட்டு, கலை, இலக்கிய மற்றும் சிறப்பு செயல்பாடுகளை பெற்றவர்கள் ஆகியோரின் தகுதிகள் மற்றும் அரசின் இடஒதுக்கீடு கொள்கை அடிப்படையில் சேர்க்கை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் எண்ணும் எழுத்தும் திட்டம். ஆண்டு 2022-23. நோக்கம்: பள்ளிகள் மூடப்படுவதால் தமிழகத்தில் நிலவும் கற்றல் இடைவெளியை நிவர்த்தி செய்ய தொடங்கப்பட்டதே இந்த திட்டமாகும். 2025ஆம் ஆண்டுக்குள் கல்வியறிவு மற்றும் எண்ணியல் அறிவை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். முக்கிய அம்சங்கள்: மாநிலம் முழுவதும் 1 முதல் 3 வகுப்புகளில் கற்பிக்கப்படும் பாடங்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதம் ஆகியவை சுற்றுச்சூழல் அறிவியல் EVS பாடத்துடன் ஒருங்கிணைக்கப்படும். எனவே 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதிற்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களும் புரிந்து கொண்டு பாடங்களை கற்க முடியும் மற்றும் அடிப்படை எண், கணித திறன்களை எளிதாக பெற முடியும். திருவள்ளூர் மாவட்டம் அலிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் குட்டி காவலர் திட்டம். ஆண்டு அக்டோபர் 12, 2022. நோக்கம்: தமிழக அரசு மற்றும் கோயம்புத்தூர் உயிர் அறக்கட்டளை இணைந்து குட்டி காவலர் என்ற மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டத்தை தொடங்கினர். இளம் பள்ளி குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து கற்பித்து அவர்களை சாலை பாதுகாப்பின் தூதுவர்களாக மாற்றுவதே குட்டி காவலர் திட்டத்தின் நோக்கமாகும். முக்கிய அம்சங்கள்: சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெற்றோர்கள், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே பரப்பும் வகையில் தமிழக முதல்வர் தலைமையில் 5000 மாணவர்கள் கோவை கொடிசியா வர்த்தக மையத்திலும், 4.50 லட்சம் மாணவர்கள் கோவை மாவட்டத்திலுள்ள அந்தந்த பள்ளி வளாகத்திலும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். நெக்ஸ்ட் வானவில் மன்றம். இந்த வானவில் மன்றத்திலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?
வானவில் மன்றம், மகிழ் கணினி திட்டம், தென் அதான் அவ்வளோதான் கல்வி. இது 2யும் பார்த்துடலாம். அப்புறம் சுகாதாரம் உள்ளது. வானவில் மன்றம் ஆண்டு 28 நவம்பர் 2022. நோக்கம் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களின் அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்துதலை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கிய அம்சங்கள். இத்திட்டம் திருச்சி மாவட்டத்தில் காட்டூர் கிராமத்தில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் சிறந்த நிபுணர்களை கொண்டு அறிவியலில் செயல்முறை வடிவில் பல்வேறு சோதனை செய்து காண்பித்து மாணவர்களின் கற்றல் திறன் மேம்படுத்தப்படும். பாடத்துடன் தொடர்புடைய கருத்துக்களை விளக்க பொருட்களை குறைந்த விலையில் வாங்கி பல்வேறு சோதனைகளை செய்து காண்பித்து மாணவர்களை கேள்வி கேட்க ஊக்குவிக்க வேண்டும். இத்திட்டத்திற்கான நிதியாக ரூபாய் 1.58 கோடி வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் மகிழ் கணினி திட்டம் ஆண்டு 2022. நோக்கங்கள். கணிதத்தை மகிழ்ச்சியுடன் கற்றல். நடுநிலை 6 முதல் 8 பள்ளி மாணவர்கள் கணிதத்தை எளிதாக்குதல். கணிதத்தை கற்க குழந்தைகளுடைய ஆர்வத்தை கொண்டு வருதல். முக்கிய அம்சங்கள். தமிழக அரசு பள்ளிகளில் மகிழ் கணிதம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பள்ளி ஒன்றுக்கு ரூபாய் 1350 வீதம் மொத்தம் 93.79 லட்சம் 6948 பள்ளிகள் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய கற்பித்தல் கருத்து 180 நிமிட வீடியோக்கள் மூலம் அடிப்படை கணிதம், இயற்கணிதம் மற்றும் வடிவியல் கணிதம் ஆகியவற்றை கற்பிக்கப்படும். காணொலி வாயிலாக கற்றல் கற்பித்தல் நடைபெறும். சமக்ரா சிக்ஷா அமைப்பானது அரசு பள்ளி கணித ஆசிரியர்களுக்கு மகிழ் கணிதம் பயிற்சியை ஏற்பாடு செய்தது. 6948 அரசு நடுநிலைப் பள்ளிகளில் மாநில கல்வித்துறையால் மகிழ் கணிதம் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதோட அவ்வளோதான் கல்வி தொடர்பான திட்டங்கள் முடிஞ்சது. இதை பார்த்துக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப கேட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.